ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தர் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய வாயினாலே ஒரு புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்று. தேவனுடைய மகிமை, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்களுடைய நீதி மகிமையை ராஜாக்கள் காண்பார்கள். அப்படியானால் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் மேல் நிலைத்திருக்க பண்ண போகிறார். எப்படி அது நிலைத்திருக்க முடியும்? தேவனுடைய பரிசுத்தத்தை விரும்பி அதை காத்து கொண்டால், அதை காத்து நாம் நடந்தால், தேவனுடைய நீதியும் தேவனுடைய மகிமையும் நம்மில் விளங்க செய்வார். அவருடைய பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு மனிதனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள மனிதர்களாக நாம் காணப்படும் போதுதான் நாம் தெய்வத்தை தரிசிக்க முடியும். அப்படி ஆண்டவர் நம்மை புதிய நாமத்தினால் அழைக்க வேண்டுமென்றால் நமக்குள் பரிசுத்தம் வேண்டும். இந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நம்மை ஆண்டவர் அப்படி அழைக்க முடியும். ஜாதிகளிடத்தில், ஜனங்களிடத்தில், ராஜாக்களிடத்தில் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைத்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார் என்றால் அவர் நமக்காக பிரத்யேகமாக ஒரு பெரிய பலத்த ஆசீர்வாதங்களை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நாம் உத்தமர்களாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நான் பரிசுத்தமாய் நீதியாய் நான் ஆண்டவருக்காய் வாழும்போது என் வாழ்க்கையில் அதற்கான பிரதிபலன், அதற்கான ஆசீர்வாதங்கள், அதற்கான நன்மைகள், அதற்கான உயர்வுகள், அதற்கான எந்த விதமான நன்மையும் நான் காணவில்லை என்று என்னுடைய இருதயம் புலம்புகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் காணவில்லை. ஆனால் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நம்முடைய உணர்வுகளிலேயும் அது தோன்றவில்லை. காரணம், தேவன் வைத்திருப்பது எண்ணி முடியாத நன்மைகள், நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியங்கள். அதனால்தான் தேவன் நமக்கு அதை தம்மிடத்திலிருந்து கொடுக்கிறார், தம் மூலமாய் தருகிறார். தம்முடைய வாயினாலே புதிய நாமத்தினால் நம்மை அழைக்கிறார். அப்ப தேவன் நம்முடைய நீதியையும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் நம்ம நிரப்பி இருக்கிறதையும் ராஜாக்கள் காணும்போது அவருடைய வாய் நம்மை புதிய நாமத்தினால் அழைக்கப்பெறுகிறது. இதுவரை நாம் பிரயாசப்படுகிறோம், போராடுகிறோம், வாஞ்சிக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறோம், ஆண்டவரே உமக்காக நான் உண்மையாய் இருக்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையே என்றெல்லாம் நாம் ஏங்குகிறோம். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உண்டானதுதான். சீசர்கள்ல பேதுரு இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் வலைகளையும் படகுகளையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சிரித்துக்கொண்டே அவர்களை சொல்றார்,
மறுமையில். மறுமையில். அப்ப தேவனாகிய கர்த்தர் மறுமையில் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. நன்றாக கவனித்து பாருங்க. உங்களுக்கு மறுமையில் அருளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு அல்லாம இந்த பூமியில் அவர்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆனா நாட்கள் வந்தது, சமயங்கள் வந்தது, ஆவியானவர் திருச்சபையில ஊற்றப்பட்டா பேதுருவை கொண்டு ஒரு கூட்டத்தை ரட்சித்தார். ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவின் அன்புக்குள்ள ஓடி வருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கொர்நேலிய வீட்டுல ஒரு எழுப்புதல், பேதுரு போன இடத்திலெல்லாம் ஒரு எழுப்புதல். தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்துல போனாலும் மரித்து போன மனிதர்களை உயிர்த்தெழும்ப பண்ணுகிற அந்த வல்லமையை பேதருக்குள் அந்த புறப்பட பண்ணினார். இதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. இப்படி நடக்க போகிறது, உன்னை கொண்டு நான் இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், இதெல்லாம் நடக்க போகிறது என்று he never ever picture out the things. But அவர் சொன்னார், பேதுருவை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு குறித்த திட்டத்தை, ஒரு குறித்த நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கும் பொழுது அதை நமக்கு சொல்லாமல் நம்மை த்ரில்லிங்காக திக் நிமிடங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். நம்மகிட்ட எல்லாமே சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி படம் போட்டு பிக்சர் அவுட் பண்ணி நமக்கு சொல்லிட்டாருன்னா நம்ம கையில முடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், இதுவா இது எனக்கு தெரியும், அதுவா அது எனக்கு தெரியும். ஆனா ஆவியானவர் அப்படி இல்லை, ரொம்ப அழகா நடத்துவார். அவர் நம்மை கரம் பிடித்து நம்மை கண்மணி போல நடத்தி வருகிற ஆண்டவர். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் எல்லா தீர்க்கதரிசனங்கள் அப்படி சொல்றாங்க, எல்லா தீர்க்கதரிசனங்கள் எப்படி சொல்றாங்க, ஐயோ இத்தனை பேர் எனக்கு இப்படியெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நிறைவேறலை ஆண்டவரே, எப்பப்பா அது நிறைவேறும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது அவருக்கு தெரியும். ஆனா அது ரகசியம். அவர் அழகாய் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு தெரியாது, எப்ப எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு தெரியாது. ஒரு சமயம் ஒரு குழந்தை அந்த சரீரம் முழுவதுமே கிரிப்பிள்டு பேபி என்று சொல்லுவார்கள், முறுக்கி கொண்டிருக்கும் கை கால்கள் எல்லாம். அப்படிதான் அந்த குழந்தை பிறந்துச்சு. அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு குழந்தை? ஆனா அந்த குழந்தைய பக்தியில வளர்த்தாங்க, ஆண்டவருக்குள்ள வளர்த்தாங்க, ஜெபம் பண்ண பழகினாங்க. அந்த குழந்தை ஜெபம் பண்ணா ஏசப்பா அந்த குழந்தையோட பேசுவாராம். அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை, ஏசப்பா என்னை குணமாக்குவீங்களா? ஏசப்பா சொன்னாராமா, நான் உன்னை குணமாக்குவேன். எப்ப அதை குணமாக்குவீங்க? நான் சொல்றேன், நான் உன்னை குணமாக்குவேன். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அவன் எப்பயாவது கேட்பான், அந்த குழந்தை எப்பயாவது வாலிப பருவத்தை அடைஞ்சா, நல்லா வளர்ந்துட்டா, ஆனால் கிரிப்பிள்டு பேபி தான். ஒரு நாள் ஏசப்பா அவகிட்ட இந்த நாளில் இந்த நேரத்தில் உன்னை நான் சுகமாக்க போறேன். உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்றான், மம்மி 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 ஏசப்பா வந்தாங்க தெரியுமா? சொல்லு, இத்தனை நாள் இந்த நேரத்தில் இத்தனாம் தேதியில் உன்னை குணமாக்க போறேன்னு சொன்னாரா? அவளுக்கு அதிர்ச்சி, என்னம்மா உன்கிட்ட சொன்னார், எனக்கு கிச்சன்ல சொல்லிட்டு போனாரு. அவ்வளோ பெரிய ஆச்சரியம். அந்த நாளுக்காக அவ காத்திருந்தார். அந்த நாளில் தன்னுடைய கால் அளவெல்லாம் எடுத்து ஷூ, அவள் ஃப்ராக் எல்லாம் செஞ்சு, நான் இதெல்லாம் போடணும் அதெல்லாம் போடணும், ஏசப்பா வருவார், என்னை தொடுவார், என்னை சுகமாக்குவார்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க டாக்டர்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாம் வந்துட்டான். ஆனா ஏசப்பா வரல. அந்த நாள்ல அந்த நேரத்துல ஏசப்பா வரல. ஆனா இந்த கிரிப்பிள்டு பேபி ஒரு தரிசனத்தை காண்கிறார்.
அந்த தரிசனம் என்ன? மரங்கள் இருக்கிறது, நல்ல வளர்ந்து ஓங்கின செழித்த மரங்கள் இருக்கிறது. இயேசு அந்த மரங்களுக்கு நடுவே புல் பாதையில் அவர் நடந்து வருகிறார். ஒரே ஒரு மரம் மாத்திரம் முறுக்கி அப்படி இப்படி என்று அந்த மரம் இருக்கிறது. அவர் அந்த மரத்தை தாண்டும் பொழுது அந்த மரம் முறுக்கி தான் நல்ல மரத்தை போலது மாறுகிறதை இவள் தரிசனத்தில் காண்கிறார். இவள் தரிசனத்தில் காணும் பொழுதே இவருடைய கால் கரங்கள் எல்லாம் உடைகிறது, நொறுக்கப்படுகிறது. அது முறுக்கி எடுத்து நேராக்கப்பட்டு அவள் எழும்பி நின்றாள். ஆச்சரியம்! இயேசு நேரடியாய் வரவில்லை குணமாக்க, அவள் தரிசனத்தில் அவள் சுகமடைந்தாள். ஃப்ராக்கெல்லாம் போட்டாங்க, அவளுக்கு நல்ல ஷூ எல்லாம் போட்டாங்க. அவளை கர்த்தர் அதற்கு பின்பு பயன்படுத்தின பல நாடுகளில் அவள் தன் சாட்சியை அறிவிக்க பல நாடுகளுக்கு சென்றாள். இந்தியாவுக்கும் வந்திருந்தார். பிரியமானவர்களே, தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை குறித்து பெரிய காரியங்களை அவர் வைத்திருப்பார். நான் சொல்லிக்கொண்டே போனால் இந்த நேரம் பத்தாது. அவ்வளவு காரியங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். அவ்வளவு பரிசுத்தமான்களை அழகாய் நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனாக சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களை புதிய நாமத்தினால் அழைப்பேன் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய உயர்வு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? இதுவரை நீங்கள் பட்ட வேதனைகள், இதுவரை நீங்கள் பட்ட கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அந்த நன்மையினால் உங்களை நிரப்ப போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆமென்.